ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது காங்க்ரீட்லேயே வந்து ஃபுல்லாக வந்து வீடு உள்ளாவே காங்க்ரீட்லேயே பண்ணுறோம். ஸோ அந்த சியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக, ரொம்ப ஸ்ட்ரென்த் அதிகமாக, ரொம்ப சூப்பராக வந்து இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உண்மையாக காஸ்ட்டு வந்து உண்மையாலுமே கம்மியாகுமா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு எவ்வளோ வந்து செலவாகும், எல்லாமே வந்து இந்த பதிவில் வந்து பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்லேயே வந்து 2 டைப் இருக்குது. அதாவது லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். அதாவது செங்கல் மட்டுமே வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக பீம் காலம்லாம் போடாமல் கட்டுறது வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து நம்ம காலம், பீமு, ஸ்லாப்லாம் போட்டு கம்பி கட்டி பண்ணுறது வந்து நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம வால்ஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த செங்கல் வச்சு கட்டுறதுக்கு பதிலாக, இந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சரில் வாலை வந்து செங்கலை வச்சு கட்டுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதையும் வந்து காங்க்ரீட்லேயே வந்து பண்ணுறோம். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த சியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இந்த காங்க்ரீட் வீடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த காங்க்ரீட் வீட்டில் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப கம்மியான நாள்லேயே வந்து வீடை கட்டி முடிச்சிடலாம். ஒரு உதாரணத்துக்கு, இந்த மாதிரி வீடு கட்டுறக்கு நம்ம நார்மலாக ஒரு ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து கட்டுறக்கு வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் ஆகும் அப்படின்னா, அதை வந்து 30 நாள்லேயே வந்து நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த சியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறது. இதில் இன்னொன்று இருக்குது, ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு. அந்த ப்ரீ ஃபேப்ரிகேட்டடுங்கிறது என்னென்னா, இது வந்து எப்படி வந்து அந்த இடத்துலையே வந்து நம்ம பண்ணுறோமோ அது மட்டும் இல்லாமல், இது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் ஏதோ ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, டீமேஜ் இந்த மாதிரி கம்பெனியெலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி வால்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ப்ரீ ஃபேப்ரிகேட்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் போயிட்டிங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். பட் அதோட ஸ்ட்ரென்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப எனாமஸாக இருக்கும். ஸோ நமக்கு தேவைப்படுறத விட அதிகமாகவே வந்து இருக்கும். இப்போ இந்த சியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரைஸ் கம்பேரிஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, எல்லாருமே சொல்கிற மாதிரி ரொம்ப சீப்பாக பண்ணிடுறாங்க. 500 ஸ்கொயர் ஃபீட் 8 லட்ச ரூபாய்க்கு பண்ணிடுறாங்க அப்படின்னா, ஸோ 500 ஸ்கொயர் ஃபீட் 8 லட்ச ரூபாய்னா உங்களுக்கு 1600 ஆச்சு. ஸோ அதாவது 1600லேருந்து 1800 வரைக்கும் அதை வந்து பண்ணுறாங்க. நம்ம ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு 1900 2000 வரைக்கும் பண்ணுறோம். ஸோ காஸ்ட் வைஸ் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ காஸ்ட் வைஸ் வந்து ஒரு நார்மலான ப்ரைஸ் தான். ஸோ ரொம்ப வந்து ரொம்ப வித்தியாசம் வருது, இந்தளவுக்கு வந்து நம்ம காங்க்ரீட்லேயே வீடு கட்டுறோம் அப்படிங்கிறது இல்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இந்த 1600லேருந்து 1800 வரைக்கும் சொல்கிறது வந்து எப்படின்னா, நம்ம வந்து ஒரு ஃப்ளோர் கட்டினா ஒரு கம்மியான பட்ஜெட்டில் கட்டுறதுக்கு தான் கரெக்டு. இதே வந்து நம்ம நார்மலாக ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தில் கட்டணும்னா இன்னமும் வந்து காஸ்ட்டு கம்மியாகவே கட்டலாம். பட் நமக்கு தேவைப்பட்டது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம 2 ஃப்ளோர் ஏற்றணும், இல்லை வந்து 3 ஃப்ளோர் ஏற்றணும். அந்த மாதிரி இருக்கிறப்போ அவங்ககிட்ட நீங்கள் சொன்னீங்கனாலும், சியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷனில் போனீங்கனாலும் இந்த காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா அதில் யூஸ் பண்ணுற ஸ்டீலோட கெப்பாசிட்டி அதிகமாக போடுவாங்க. ஸோ யூஸ் பண்ணுற ஸ்டீல் வந்து அதிகமாக போடுவாங்க. இப்போ சியர் வால் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் ஒன்றும் இல்லை, எல்லாமே வந்து கம்பி கட்டி என்ன பண்ணுறாங்க, வாலுக்கும் கம்பி கட்டி உள்ள காங்க்ரீட் போர் பண்ணிடுவாங்க. இந்த காங்க்ரீட் வந்து SCC போடுவாங்க, அதாவது செல்ஃப் காம்பேக்டிங் காங்க்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து அதை போட்டு காம்பேக்ட் பண்ண வேண்டியதில்லை, குத்தி விட வேண்டியதில்லை. அதுவே என்ன இருக்கும் அப்படின்னா செட் ஆகிக்கும். ஏன்னா தண்ணி மாதிரி ரொம்ப லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம நிறையா ஏஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ விஸ்காசிட்டி மாடிஃபைங் ஏஜென்ட்ஸ், ஸோ டெக்னிக்கலாக சொல்லணும் அப்படின்னா விஸ்காசிட்டி மாடிஃபைங் ஏஜென்ட்ஸ், ஏர் அண்ட் ட்ரைனிங் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்து சூப்பர் பிளாஸ்டிசைசஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ ஆட் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து போய் காம்பேக்ட் ஆகிக்கும். அதுக்கு பேர் தான் வந்து செல்ஃப் காம்பேக்டிங் காங்க்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து போர் பண்ணி நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 நாள்லேருந்து 40 நாளுக்குள்ளே நம்ம வந்து இந்த பில்டிங்கை வந்து பண்ணி முடிச்சிடலாம். ஆனால் வந்து மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா காஸ்ட் வைஸ்லாம் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதே மாதிரி ஸ்ட்ரென்த் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வந்து ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் நம்ம நார்மலாக கன்வென்ஷனல் டைப்பில் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் வந்து அந்த அளவுக்கு காஸ்ட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரே ஒரு வீடு கட்டுறோம், பட்ஜெட் ஹவுஸ் கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் தேவையில்லை. வால் திக்னஸ் எடுத்திங்கன்னா ஒரு 4 இன்ச்சு போட்டால் போதும். ஸோ அந்த மாதிரி 4 இன்ச்சு போடுறதுக்கு அதுக்கு உண்டான காஸ்ட் வந்து அது வருது. இல்லை எனக்கு வந்து இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் மாதிரியே வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த்தாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அதோட காஸ்ட் அதிகமாகும். ஏன்னா வந்து அதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டீல் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கு யூஸ் பண்ணுற திக்னஸ் வந்து ஒரு 6 இன்ச்லேருந்து 8 இன்ச்சு நம்ம போட வேண்டியது வரும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும். ஸோ அதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க்கு, இதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு எல்லாமே சேம் தான். ஸோ எலக்ட்ரிக்கல் எப்படி வந்து கன்சீல் பண்ணுறோமோ அதே மாதிரி அதை கன்சீல் பண்ணிடுவாங்க. இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு வீடு கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு காடி எடுத்து அதுக்கப்புறம் உள்ள கன்சீல் பண்ணுவோம். இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கன்சீல் பண்ணி ஒரு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி ப்ளம்பிங் எடுத்துட்டிங்க அப்படின்னா, ப்ளம்பிங்லாம் வந்து நம்ம தனியாக பண்ண முடியாது. ப்ளம்பிங்லாம் வந்து அவுட் சைடில் தான் பண்ண முடியும். அந்த சியர் வால் எடுத்துட்டிங்கன்னா ப்ளம்பிங் அவுட் சைடில் தான் வந்து பண்ணுவோமே தவிர உள்ளே வந்து கன்சீல் பண்ண முடியாது.
ஸோ ஏன்னா 4 இன்ச்சு தான் வந்து திக்னஸே இருக்குது. அந்த 4 இன்ச்சு திக்னஸில் வந்து நம்ம 2 இன்ச்சு கன்சீல் பண்ணி உள்ளெல்லாம் வந்து நம்ம கொண்டு போக முடியாது. இந்த நார்மல் பைப்ஸை மட்டும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாக்ஸை வந்து நம்ம வெளியில் வச்சிடுறாங்க. எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் மட்டும் வந்து உள்ளே போயிடுது. மற்றபடியெல்லாம் வந்து ப்ளம்பிங் ஒர்க்ஸ் வந்து வெளியில் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் போனீங்கன்னாவே அவங்களே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதே இதுதான். ஸோ சீக்கிரமாக வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருவோம், உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். பட் வந்து என்னென்னா நார்மல் கன்வென்ஷனல் டைப்பை விட அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு தேவையான அந்த வீட்டுக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை வந்து பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு வந்து 3 ஃப்ளோர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கீழே ஸ்ட்ரென்த் போட்டுருவாங்க, அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் வச்சுக்க போகிறாங்க. ஸோ ஒரு கம்பெனியாக இருக்கிறவங்க இதை வந்து பெருசாக வந்து ஏமாத்துறதுலாம் இல்லை. பட் என்னென்னா இந்த மேஸ்திரி இந்த மாதிரி ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நானும் சியர்வால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன், இது வந்து பெருசாக நான் இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் கூட ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ அதில் கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் தான் இந்த மெத்தடை வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார். ஸோ இது வந்து பழைய மெத்தட் தான். ஸோ சியர்வால் அப்படிங்கிறது பேங்க்கில் போனீங்க அப்படின்னா எல்லா பேங்க்லேயும் ஸ்ட்ராங் ரூம்னு ஒன்று இருக்கும். அந்த ஸ்ட்ராங் ரூம் வந்து சியர்வாலில் தான் கட்டியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு டேமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வால் கட்டுறாங்கன்னா அது எல்லாமே சியர்வாலில் தான் கட்டுவாங்க. ஸோ இது வந்து பழைய டெக்னிக் தான். பட் அது வந்து அது வீட்டுக்கு வந்து இப்போ புதுசாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய மெட்ரோ சிட்டிஸ் எல்லாமே வந்து இந்த சியர்வால் தான் வந்து வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மோனோலித்திக், அதாவது எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட். ஸோ எதுவுமே வந்து தனித்தனியாக வந்து வராது. ஸோ ஒரு எர்த்குவேக்கெல்லாம் வருது அப்படின்னா இது வந்து கொஞ்சம் சேஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா இந்த சியர்வால் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு பழைய கன்ஸ்ட்ரக்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடை விட இது வந்து ஒரு காசை குறைக்கக்கூடிய ஒரு வழியான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ காசை வந்து குறைக்கும். எப்போ குறைக்கும் அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம நார்மலாக கன்வென்ஷனலாக பண்ணுறது வந்து அதிக ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், நமக்கு தேவைப்படுறத விட அதிகமான ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு தேவையான ஸ்ட்ரென்த்தை மட்டும் பண்ணுறதுனால இது கொஞ்சம் காஸ்ட்டு கம்மியாகிறத தவிர மற்றபடி ஒரு பெருசாக இல்லை. ஸோ சியர்வால் கன்ஸ்ட்ரக்ஷன் போகக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக போகலாம். ஸோ அதனால வந்து உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குது, இல்லாமல் இல்லை. பட் வந்து என்னென்னா இது மட்டுமே அட்வான்டேஜஸ். ஸோ கன்வென்ஷனல் டைப்பை விட இதுதான் வந்து அட்வான்டேஜ் அப்படின்னு கிடையாது. ஸோ இதுதான் வந்து சியர்வாலோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ், காஸ்ட் கம்பேரிசன் எல்லாமே. ஸோ காஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1800 ரூபா. அது நார்மலான வீடு கட்டிங்கன்னா ஒரு 1600லேருந்து 1800 ரூபாய்க்குள்ளே பண்ண முடியும். ஸோ இதை பற்றின ஒரு தெளிவான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.